ஆம், சின்ன மாமா இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு சாம். பத்மா அண்ணி மேரேஜ் டைம்ல அவங்களுக்கு கொடுக்கறதா வச்சிருந்த பரம்பரை நகை இருக்குல்ல, அதோட இந்த வீட்டோட பொண்ணு கல்யாணிக்கு கொடுக்கறதா இருந்த நகை அத வேணா யூஸ் பண்ணலாமே. கண்டிப்பா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்க இந்த வீட்டுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு போனவங்க. அவங்களோட எந்த பொருளையும் நான் பயன்படுத்த மாட்டேன். அவங்கதான் இதை யூஸே பண்ணலையே, அப்புறம் என்ன? நீங்க கோவப்படுற மாதிரி இது ஒண்ணு அவங்க சொந்த நகை இல்லையே. இது சூரிய வம்சத்து குடும்பத்தோட பரம்பரை நகை. இந்த குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஆக்சுவலி அவங்க இங்க இருந்தா கூட இந்த சிச்சுவேஷன்ல அவங்க இதைத்தான் பண்ணிருப்பாங்க. நீ என்ன சொன்னாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. நான் கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். என் தங்கச்சி பொண்ணும் என் தங்கச்சி மாதிரி தான் யோசிக்குது. சூர்யா, சாம் சொல்றது நியாயம் தானப்பா. சும்மா கிடக்கிற நகைகளை கஷ்டத்துக்கு பயன்படுத்துறது ஒன்றும் தப்பு இல்லையே. இதனால யாரும் எதுவும் சொல்ல போறது இல்லப்பா. சாரிப்பா, அந்த நகையை வச்சுதான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அம்மா, பெரியம்மா, உங்க 2 பேரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அந்த நகையை கொடுங்க. கண்டிப்பா நான் திருப்பி கொடுத்துருவேன். டேய், நான் சொல்றத நீ என்னைக்குடா கேட்டிருக்க? அதான் சொல்லிட்டல, தர முடியாதுன்னா தர முடியாது. போடா. மா, நீயாவது உன் நகையை கொடுமா. குருவி தலையில பணங்காய வைக்கிறதும் சூர்யா கையில நகையை கொடுக்கறதும் ஒண்ணுதான். நான்லாம் கொடுக்க மாட்டேன். என்ன தொந்தரவு பண்ணாதப்போ. சாரி பேபி, என்னால முடிஞ்சதை உனக்கு பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எதுவுமே நடக்கல. இந்த நகை ஒண்ணும் நீங்களும் உங்க பிள்ளையும் எனக்கு போட்டதில்ல. எங்க அம்மா வீட்டுல எனக்கு போட்ட நகை. அதெல்லாம் தர முடியாது. குருவி தலையில பணங்காய வைக்கிறதும் சூர்யா கையில நகையை கொடுக்கறதும் ஒண்ணுதான். நான்லாம் கொடுக்க மாட்டேன். பத்மா அண்ணி மேரேஜ் டைம்ல அவங்களுக்கு கொடுக்கறதா வச்சிருந்த பரம்பரை நகை இருக்குல்ல, அதோட இந்த வீட்டோட பொண்ணு கல்யாணிக்கு கொடுக்கறதா இருந்த நகை அத வேணா யூஸ் பண்ணலாமே. லீலா, இங்க வா. என்ன லீலா, ரூமுக்கு வந்த, எதுவுமே பேசாம திரும்பி போற? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஒன்னும் இல்லண்ணா, நீ தான் சரியா சாப்பிட மாட்டேங்கிற. எப்பவும் எதை பத்தியோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. இது பாரு லீலா, பிசினஸ்னா அப்படிதான், முன்ன பின்ன இருக்கும். சில நேரத்துல ஹெவி லாஸ் வரும், சில நேரம் 2-3 மடங்கு ஹெவி ப்ராஃபிட் வரும். இதெல்லாம் சகஜம். நீ எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காத. நீ எப்பவும் போல இரு. நல்லா படி. சின்ன பொண்ணு, தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுட்டு படிப்பை கெடுத்துக்காத. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
ஒரு பக்கம் பணம் காணாம போச்சு, இன்னொரு பக்கம் கிளையன்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இவ்ளோ பிரஷர்லயும் நீ எப்படி கான்ஃபிடென்ட்டா போல்டா இருக்க? எல்லாம் அண்ணம்மா கிட்ட இருந்து வந்ததுதான். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ஒருத்தர் நம்மள நம்பி நம்ம கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சா அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி அந்த வேலையை நம்ம நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். பாதியிலேயே பயந்து வேலைக்கு ஓடக்கூடாது. அப்படி ஓடுறவன் நல்ல லீடரா இருக்க மாட்டான். ஒரு மலை ஏறணும்னா அதுக்கு மிகப்பெரிய மன வலிமை வேணும். அந்த மன வலிமையோட தான் நாம என்னைக்கும் இருக்கணும். அப்பதான் நாம மிகப்பெரிய காரியத்தை சாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என் மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்தா அவங்க ஸ்தானத்துல இருந்து இந்த மேனேஜ்மெண்ட்ட என்ன பாத்துக்க சொல்லியிருப்பாங்க. அவங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். இது எனக்கு நடக்கிற டெஸ்டா தான் நான் பாக்குறேன். சோ நானே தைரியமா இல்லைன்னா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. அப்புறம் பெரிய சிக்கல் ஆயிடும். கண்டிப்பா இதை நான் சார்ட் அவுட் பண்ணுவேன். நான் ஒன்னு சொல்றேன் லீலா, இதுக்கெல்லாம் காரணமானவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை செத்தான். சரிண்ணா, நான் வரேன். ஏய் லீலா, நீ என்ன விஷயமா வந்த அத சொல்லு. ஒன்னும் இல்லைண்ணா. லீலா, என்கிட்ட என்ன பேசணும்னு வந்தியோ அதை தயங்காம சொல்லு. லீலா, உன்னதான் செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும். அதான் உன்கிட்ட இப்ப எப்படி கேக்குறதுன்னு தெரியாம. இதுக்காகவா இவ்வளவு யோசிச்ச? நாளைக்கு காலைல நான் பணம் தரேன், பே பண்ணிடு. ம், சரிண்ணா. ஹாப்பியா? ம். எதா இருந்தாலும் என்கிட்ட யோசிக்காம கேளு, ஓகேவா? ம். கண்டதையும் யோசிக்காம போய் தூங்கு. ம். ஏய் சரண்யா, அடுப்புல என்ன வச்சிருக்க? குக்கர்மா. ஏய், என்ன நக்கலா? அது குக்கர்னு எனக்கு தெரியாது. குக்கர்ல என்ன வச்சிருக்க? பருப்பு வச்சிருக்கேம்மா. அக்கா, நீங்க என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, டீ போட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் நகருங்க. என் பையன் சூர்யாக்கு நான் காபி போடணும். என் பையன் சந்துருக்கு டீ போட்டுட்டு இருக்கேன். அப்புறமா நீ காஃபி போட்டுக்கலாம். இந்த குடும்பத்துக்காக ஓடா உழைச்சு தேய்றது ஏன் பையன். பாவம், அவன் வேற டயர்டா இருக்கான். அவனுக்கு முதல்ல நான் காப்பி போட்டுக்கிறேன். என் பையனும் தான் இந்த குடும்பத்துக்காக ஓடா உழைக்கிறான். அவனுக்கு நான் டீ போடுதும் நீ அப்புறமா என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அக்கா, முதல்ல இதை இறக்குங்க. நான் கையை சொல்றேன். வைக்காத. என் பிள்ளைக்கு நான் பண்ண பிறகு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. பொதுவா நாம மூட்டி விட்டு தானே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க. இன்னைக்கு என்ன, இவங்க ரெண்டு பேரும் தானாவே சண்டை போட்டுக்கிறாங்க. பொழுது விடிஞ்சு பொழுது போனா சண்டை போட்டுக்கலன்னா இவங்களுக்கு தூக்கமே வராது போல இருக்கு. எது எப்படியோ இன்னைக்கு நமக்கு வேலை மிச்சம். நல்லா அடிச்சுக்கங்க. அம்மா, ரெண்டு பேரும் ஓரமா போய் உட்காருங்க. கேஸ் தீந்துருச்சு. சிலிண்டரை மாத்திட்டு உங்களை கூப்பிடுறேன். அப்புறமா வாங்க. இந்த
வீட்ல ஒரு டிவி நல்லா இருக்கா? அது கூட மக்கள் பண்ணுது. என்ன சித்தி, ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? டிவியே சரியில்லடா. நல்ல ஒரு புது டிவி தான் வாங்கி வைய. சித்தி, இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீங்களே சொல்லுங்க. ரிமோட் தான் ஒர்க் ஆகாம இருக்கும், பேட்டரி மாத்தினா சரியா போகும். அப்படி இல்லனா பார்க்கலாம். ஒரு டிவிக்காக உன்கிட்ட எல்லாம் கெஞ்ச வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுல என்று என்ன சொல்ல? டேய் சந்துரு, உங்க சித்தி சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? சாமியே சைக்கிள்ல போகுதா, பூசாரிக்கு புல்லட் கேக்குதாம். அந்த மாதிரி இருக்கு. அக்கா, உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேச முடியுமா? இப்படியே பேசிட்டு இருந்தா எனக்கு நெஞ்சு வலிதான் வரும்னு நினைக்கிறேன். பேசாம கிளம்பி எங்கேயாவது போறேன். சுருட்ட வேண்டியதெல்லாம் சுருட்டியாச்சு. இதுக்கப்புறம் இங்கேயா இருப்ப? கிளம்பி எங்கேயாவது போகதான் செய்வ. அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் ஏன்டா சும்மா இருக்கணும்? இல்லாததையா சொல்லிட்டேன். இவ என்ன எப்ப பார்த்தாலும் என் பையன் மேலேயே பழிய போட்டுட்டு இருக்கா? தொடர்ந்து அமைதியாவே இருந்தா அப்புறம் எல்லாரும் இவ சொல்றத நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. மாத்தி விடு. அக்கா, நான் என்ன அப்படி தப்பா சொல்லிட்டேன்? ஏன் கோச்சுக்கிறீங்க? நமக்குள்ள எதுக்குக்கா சண்டை? நம்ம எவ்வளோ ஒத்துமையா இருந்தோம். என்ன அந்த சமந்தாவாலதான். அவளை பேசாம வீட்டை விட்டு அமிச்சிடுங்க. என்ன பழைய ரீல மறுபடியும் ஓட்டுறோம்? சித்தி, உங்களுக்கு என்ன இப்போ? டேய் இருடா. சமந்தாவாலதான் ஒரு கம்பெனி படமாவது மிஞ்சிச்சு. இல்லனா எவனோ ஒருத்தன் மொத்தமா சுருட்டிட்டு போயிருப்பான். நானும் உங்கள மாதிரி தான்க்கா. ஆரம்பத்துல சமந்தாவை எவ்வளவு நம்பினேன். போக போக தானே அவளோட உண்மையான முகம் தெரிஞ்சது. அப்படியா? ஆமாக்கா. கூடிய சீக்கிரத்துல நீங்களும் அவ நல்லவ இல்லைன்னு தெரிஞ்சுப்பீங்க பாருங்க. அது தெரியும் போது தெரியட்டும். என்ன சாம், பசிக்குதா? இரு, நான் சுட சுட தோசை சுட்டு கொண்டு வரேன். எவ்வளவு சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்க. சாமான்யா, ஆன்ட்டி உனக்கு பிரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன். சாம், சித்தி பேசுறத நினைச்சு ஃபீல் பண்றியா? இல்ல, அவங்க சிச்சுவேஷன் புரியாம சண்டை போடுறாங்க. அத நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அவங்க எப்பவுமே இப்படிதான் சாம். இதுக்கு போயெல்லாம் வருத்தப்பட்டு இருக்காத. பாத்தியா, நீ கூட சிரிக்கிற. ஐயோ, நம்மள தப்பா நினைச்சிட்டாலே. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். நான் வெளியில தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளோ ஃபீல் பண்றேன் தெரியுமா? துன்பம் வரும் வேலையில சிரிங்கன்னு வள்ளுவர் மகான் சொல்லியிருக்காரு. அதான் கஷ்டத்தை உள்ளுக்குள்ள வச்சுட்டு வெளியில சிரிக்கிறேன். இட்ஸ் ஓகே சந்துரு, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சந்துரு, சாம் கிட்ட உன்னை பத்தி இப்படியே மெயின்டைன் பண்ணு. அப்பதான் உன்னை பெருமையா நினைப்பா. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஜெயந்தி, இப்ப நான் என்ன சொல்லிட்டு நீ இவ்வளவு பதட்டப்படுற? நான் அங்கேயேவா இருக்க போறேன்னு சொன்னேன். திடீர்னு கிளம்பி வந்ததால சில விஷயங்கள் இங்க முடிக்காம இருக்கு. நானும் என் பொண்ணும் போய் அந்த ஒர்க் எல்லாம் அப்படியே முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் திரும்பி வந்துட போறோம். ஏன் ஜெயந்தி,
என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஜஸ்ட் 3 வீக்ஸ் தான். அப்படி சொல்லல நிர்மலா. நீ போனா திரும்பி வருவன்னு எனக்கு தெரியும். ஆனா இங்க நிலைமை கொஞ்சம் சரியில்லையா, அதுக்காக தான் இவ்ளோ யோசனை. ஏண்டி ஜெயந்தி, நீயே திருவோடு எடுத்து பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்க. கூட்டு கால் சேர்க்க என்ன தேடுறியா? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு வேற எவ்வளவு கிடைப்பா? ரொம்ப யோசிக்காத நிர்மலா, எல்லாம் சரியாயிடும். சச்சே, அதுக்கு இல்ல ஜெயந்தி. என் ஹஸ்பண்ட் வேற எப்ப வருவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதான் ஒரே ஒரு தடவை போயிட்டு வந்துடுறோம். மேடம், கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? ஐயோ, இந்த ஆளு எப்ப வந்தா? போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்படியே என் பங்கையும் பிரிச்சு கொடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன மாமா, என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியல. என்ன பங்கு, என்ன பிரிக்கணும்? அது ஒண்ணு மருமகளே. ஜெயந்தி, அதான் அவரே ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்கு நீ கேட்டுக்கிட்டே இருக்க? உனக்கு தான் தெரியுமே, நம்ம நாராயணன் சார் எப்பவுமே இப்படிதான் அடிக்கடி ஜோக் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு இல்லையா சார்? ஓ, பிளாக்மெயில் பண்ண உடனே உன் குட்டி வெளியே வந்துருன்னு என்ன சாருலாம் சொல்றியா? இருக்கட்டும். என்ன யோசிக்கிறீங்க நீங்க? யாரு ஜோக் அடிக்கிறா? நானா? கொஞ்சம் தனியா வந்தீங்கன்னா எது ஜோக்கு எது சீரியஸ்னு நான் உங்களுக்கு புரிய வைப்பேன். வரீங்களா?